ஜாக்லின், சௌந்தர்யா அந்த கேர்ள்ஸ் டீம் எல்லாருமே ரியா கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மருங்கிறது கேங்காக ஃபார்ம் பண்ணி தான் சொல்லுவாங்க, அது எதுக்குமே அர்த்தம் கிடையாது அப்படின்னு அவங்களே அவங்கள கிளியராக எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ பாய்ஸ் டீமை சூப்பராக எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க. லாஸ்ட் வீக் முத்து ஒஸ்ட் பெர்ஃபார்மராக சூஸ் பண்ணாங்க. எந்த வகையில் அவன் முத்து ஒஸ்ட் பெர்ஃபார்மர், அவன் ஒஸ்ட் பெர்ஃபார்மரே கிடையாது அப்படின்னு சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லினும் ஆர்ஜே ஆனந்தியும். இன்ஃபேக்ட் அவங்க வந்து முத்துக்கு ஒரு டஃப் காம்படிட்டர்ஸ். அவங்க 2 பேருமே அவங்க வாயாலேயே முத்துவை சொல்கிறாங்க, அவன் ஒஸ்ட் பெர்ஃபார்மரே கிடையாது. அதே மாதிரி நான் அந்த வீட்டில் இருக்கும்போது பார்த்தேன், முத்து எவ்வளோ பேசுகிறானோ அதே அளவுக்கு தான் அருணும் பேசுகிறான். ஆனால் வந்து முத்துவை மட்டும் தான் எல்லாரும் சொல்கிறாங்க நீ பேசிகிட்டே இருக்கேன்னு, அருணை யாரும் சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உண்மையை சொல்கிறாங்க. உடனே அதுக்கு அங்கே இருக்கிறவங்க, அதாவது ரியான்னு நினைக்கிறேன், ஏன்னா லாஸ்ட் வீக் முத்து அதிகமாக பேசுகிறாருன்னு சொல்கிறனால முத்து பேச்சை கம்மி பண்ணிக்கிட்டாரு, அருண் ஒரு வேளை ஜாஸ்தி பண்ணார், அதனால உனக்கு 2 பேரும் ஈக்குவலாக பேசின மாதிரி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரியா சொல்கிறாங்க. உடனே ஜாக்லின் சொல்கிறாங்க எல்லாமே இதுதான், ஒரு குரூப்பாக கேங் ஃபார்ம் பண்ணி இஷ்டத்துக்கு ஓட் பண்ணுறாங்க, ஸோ எதுவுமே வந்து ரியல் கிடையாது, இங்கே பண்ணுறதெல்லாம் ஒரு குரூப்பாக தான் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீ ஒஸ்ட் பெர்ஃபார்மர் சூஸ் பண்ணதுக்கு நீ ரொம்பலாம் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்கிறாங்க. ஸோ அவங்க பாய்ஸ் கேங்கோட குரூப்பு செம்ம சூப்பராக எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. ஆர்ஜே ஆனந்தியும் இவங்களும், சௌந்தர்யாவும் பக்கத்தில் இருக்காங்க. உடனே சௌந்தர்யாவும் சொல்கிறாங்க முத்துக்கு அப்படியே ஒரு ஹைப் கொடுத்து ஏற்றுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் போச்சு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா, இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் நம்ம தான் நினச்சிட்ருக்கோம், நம்ம தான் கண்டுபிடிச்சோம் நினச்சிட்ருக்கோம், அங்கே இருக்கிறவங்களுக்கே தெரியுது அவங்க குரூப்பிசம் பண்ணி தான் செலக்ட் பண்ணுறாங்கங்கிறது. ஸோ இது மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.